வணக்கம். இந்த வீடியோவில் லாஃப்டர்ட் பெண்ட் இந்த டூலை எப்படி நம்ம சால்வ்ஒர்க்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஃப்டர்ட் பெண்ட் அப்படிங்கிற ஐக்கான் வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கெட்சு ட்ரா பண்ணணும். ஸோ நான் போய் இப்போது 2 ஸ்கெட்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஐக்கான் கிட்ட கர்சர் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்கள் ஒரு ப்ரொஃபைல் காட்டுவாங்க. இது வந்து ஒரு இன்க்ளைண்டாவோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாவோ 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் நான் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டு இந்த டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் ஒரு 20 mm கொடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளில் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சீட்டை கட் பண்ணும்போது கட் பண்ண முடியும். அதுக்காக நான் இங்கே ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது நார்மல் லைன் போய்ட்டு இங்கேருந்து ஒரு லைன், இது வரைக்கும் ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இது வரைக்கும் ஒரு லைன், இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட கேப் ஒரு 0.5 mm. அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இதுவும் வந்துட்டு 0.5 mm கொடுத்துக்கிறேன். அடுத்தது டெலிட் செக்மெண்ட்டில் போய்ட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லைனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆயிரும். பட் இந்த லைன் இருக்குது, இந்த லைனுமே நம்ம வந்து சென்டர் லைனாகவே ட்ரா பண்ணியிருக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்கெட்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 mm கேப்பில் நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இதை நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். இன்னொரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். அந்த ஸ்கெட்சை வந்து இந்த ஸ்கெட்சிலேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஃபீச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரி இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பிளேன் இருக்கும். இந்த பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பார்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த டாப் பிளேன்லேருந்து ஆப்செட் பண்ணி இன்னொரு பிளேன் நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நான் ஆப்செட் பண்ணியிருக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் நான் ஒரு 50 கொடுத்துட்டு அப்டேட். இப்போ புதுசாக ட்ரா பண்ண இந்த பிளேனை சூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கெட்ச் வந்து நான் ஒரு ரெக்டாங்குலராக ட்ரா பண்ணுறேன். ஓகே, நான் ரெக்டாங்கிள் போயிட்டு சென்டர் ரெக்டாங்கிள்லேருந்து இப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ட்ரா பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணுறேனே. 25 mm ஸ்கொயர், இதுவும் ஒரு 25 mm ஸ்கொயர். இதுவும் அதே மாதிரி வந்து ஓப்பனிங் இருக்கணும். ஸோ ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சென்டர் லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன், மறுபடியும் அதே சென்டர் லைனில் இந்த பக்கம் ஒரு 2 mm இந்த எட்ஜ் வரைக்கும் இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிளுக்கு எப்படி ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கும் ட்ரா பண்ணி அந்த டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 2 ஸ்கெட்சும் ஓப்பன் எண்டில் கிடச்சிருச்சு. இந்த 2 ஸ்கெட்சும் நான் எப்படி வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளேனை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சீட் மெட்டல் அப்படிங்கிற டேப்பில் போய் பாருங்கள். லாஃப்டர்ட் பிளெண்ட் அப்படிங்கிற ஐக்கான் வந்து நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி ஹைட் ஆகிருந்துச்சு, இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணதையும் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், யூஸ் மெட்டீரியல் சீட் மெட்டல் பேராமீட்டர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு இல்லை இப்போ ரைட் நவ். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு ஆக்டிவ் ஆகாது. ஏன்னா தேர் இஸ் நோ மெட்டீரியல் அப்ளைட் ஃபார் திஸ் பார்ட். நம்ம ஒரு பார்ட் ட்ரா பண்ணால் மெட்டீரியல் அப்ளை பண்ண முடியாது. இதில் மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணல. ஓகே, அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மெத்தட், எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெண்ட், இன்னொன்று வந்து ஃபார்ம்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல், எந்த ப்ரொஃபைல் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம ஓப்பன் பண்ண அந்த எட்ஜிலேருந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இந்த எட்ஜிலிருந்து நான் வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த டிராஃப்ட் க்ரியேட் ஆகிருச்சு. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. இதை நான் இப்போது இப்படி வச்சுக்கிறேன். இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள்,
இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. இந்த நம்பர் ஆஃப் பென்ஸ் நான் வந்து இப்போது ஜஸ்ட் நான் குறைக்கிறேன். ஒரு 15 இருக்குது டிஃபால்ட்டாக, நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 கொடுத்ததையும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னரில் 5 பெண்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, நான் இனிமேல் குறைக்கிறேன். இந்த 5 அப்படிங்கிறத 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள். ஸோ 1 2 3 இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பெண்டு வர இடத்துல. இனிமேல் நம்ம குறைச்சி பார்க்கலாம், 1 கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு பெண்டில் மட்டும் அதை பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 2. ஸோ இப்போ நமக்கு வந்து நான் இப்போ 2 கொடுத்தா அப்படின்னா பாருங்கள், மினிமம் 2 தேவைப்படுது. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் 2லேருந்து 1000 வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஈக்குவலாக பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 15 கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், 15 கொடுத்ததையும் எப்படியோ இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். இது வந்து 15 லைன்ஸ் இங்கே பெண்ட் ஆகிருக்கும். இங்கே 15 பெண்டு வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது இல்லை உங்களுக்கு பெண்டு வேண்டாம், நீங்கள் வந்து டாலரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த நீங்கள் டாலரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டாலரன்ஸ் வேல்யூ இங்கே ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 0.5 இருக்குது. நான் வந்து இப்போது இந்த இடத்துல 1 ஆட் பண்ணுறேன், 1.5 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே கேப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த பெண்டோட கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 1.5 அப்படிங்கிறத நான் வந்து இப்போ 2 கொடுக்குறேன், இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அகைன் நான் வந்து 0.1 கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேப் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா லைன்ஸ் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு இங்கே பெண்டிங் லைன் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்தது செக்மெண்ட் லென்த்து. இப்போது இங்கிருந்து இது வரைக்குள்ள லென்த்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேபி நான் இப்போது இப்படி வச்சா ஓகே, இதை நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சீட் மெட்டலோட திக்னஸ் வந்து 0.5 கொடுத்துக்கிறேன். கர்வ் வந்து 5. ஓகே, ஸோ இந்த ரீடைரெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். ரிவர்ஸ் டைரெக்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு உள்ளே பில்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் சிமெட்ரி கொடுக்கலாம், ரெண்டுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த செக்மெண்ட் லென்த் அப்படிங்கிறது இப்போது இந்த பெண்டில் இதுக்கும் இருக்கிற லென்த், இந்த லென்த்தை யூஸ் பண்ணி இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், 5 அப்படிங்கிற நான் ஜஸ்ட் 1 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஈச் பெண்டு வந்து ஒவ்வொரு க்ரியேட் ஆகிருக்கு. இதுவே நான் இப்போ வந்து 5 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பெண்டுக்கு 2 பெண்டுக்குள்ள கேப் வந்து 5 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது செக்மெண்ட் ஆங்கிள், நம்ம ஆங்கிள் கொடுத்தும் பெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 5 டிகிரியில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 5 டிகிரி அப்படின்னா எவ்வளோ லைன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த பெண்டுக்கு. இப்போ இதை நான் வந்து டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 45 டிகிரி. பார்த்திங்கன்னா 45 டிகிரி அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான பெண்ட் லைன் மட்டும் தான் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பெண்ட் லைன் வேணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம், இந்த கார்னருக்கு மட்டும். ஓகேங்களா, எத்தனை டைம் நம்ம பெண்ட் பண்ணி அந்த சர்க்கிளை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் டு எண்டு பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ளூ கலர் டாட் தெரியும். இந்த ப்ளூ டாட் வந்து ஒவ்வொரு பெண்டை குறிக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இங்கே இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கொயரில் 4 கார்னர் இருக்கும். அந்த 4 கார்னருமே நம்ம பெண்ட் பண்ணி தான் அந்த சர்க்கிள் ஷேப் கொண்டு வர முடியும். அப்போ அந்த 4 கார்னர் பெண்ட் பண்ணுறதுக்காக, அந்த 4 கார்னருக்காக அந்த 4 பிங்க் கலர் டாட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறையா பெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறையா டாட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறது மூலமாக பர்டிகுலர் ஒரு பெண்டை மட்டும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த பிங்க் கலர் பாலை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் இந்த நம்பர் ஆஃப் பெண்ட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணதையும் எனக்கு மற்ற கார்னர், மற்ற 3 கார்னரும் வந்து 15 பெண்ட் இருக்குது ஆஸ் பர் அவர் ப்ரீவியஸ் பெண்ட் அலவன்ஸ். பட் இப்போ இதில் வந்தீங்க அப்படின்னா வெறும் 2 மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இதில் பெண்டு முடிஞ்சுது. அடுத்தது யூஸ் கேஜ் டேபிள். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கேஜ் டேபிளை பற்றி. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா சீட் மெட்டலோட திக்னஸ், உங்களுக்கு இந்த எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 0.5 இருக்குது, நான் வந்து இப்போது 0.1 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான சர்ஃபேஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ரிவர்ஸ் டைரெக்ஷன் சிமெட்ரிக், நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த கே ஃபேக்டர், இது நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ரிலீஃப். ஸோ நம்மளுக்கு எது மாதிரி ரிலீஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிலீஃபோட ரேடியஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த
லாஃப்டட் பெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அந்த லாஃப்டட் பெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் கேப் பார்க்க முடியும், இந்த கார்னர் கேப்பு. ஏன்னா நம்ம கொடுத்த அந்த வேல்யூ பொறுத்து இந்த கார்னர் கேப் ஜென்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் மறுபடியும் லாஃப்டட் பெண்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கேப் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுங்கள். நான் இப்போ 2 வேணால் நம்ம ஒரு 5 கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 5 கொடுத்து இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளாட்டன். ஸோ நான் ஃப்ளாட் பண்ண அப்படின்னா எனக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இது மாதிரி சீட்டை கட் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்ட் லைன் தெரியும். உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரியல. நான் கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த இதில் பாருங்கள் பெண்ட் லைன் வரும். இந்த பெண்ட் லைன் எல்லாம் நம்ம பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபுல் பார்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்கல இந்த இடத்துல அந்த பெண்டிங் லைன்ஸ் தெரியறத. ஓகே, இப்போ ஏதோ இந்த வியூவில் உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் லாஃப்டட் பெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம உள்ளே இந்த கர்சரை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே எத்தனை பெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பெண்டுமே நம்ம வந்து அந்த நீங்கள் பார்க்க முடியும். வேணும் அப்படின்னா நம்ம எடிட்டில் போய்ட்டு அந்த பெண்டை மட்டும் நம்ம மாடிஃபையும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 2 சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போய்ட்டு லாஃப்டட் பெண்டு போய்க்கிறோம். லாஃப்டட் பெண்டில் ஃபார்முடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபார்முடு செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஒரு மெசேஜ் வந்துருக்கு. யூ யூஸ்டு த ஃபார்முடு மேனுஃபேக்சரிங் மெத்தட் டு கிரியேட் த லாஃப்டட் பெண்ட் ஃபியூச்சர். த பெண்ட் லைன் ஆங்கிள்ஸ் கிரியேட்டட் இன் த ஃபியூச்சர் ஆர் ஒன்லி அப்ராக்சிமேட்டட். யூஸ் த பெண்ட் மேனுஃபேக்சரிங் மெத்தட் ஃபார் மோர் அக்யூரேட் ரிசல்ட். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு அக்யூரேட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளையும் செகண்ட் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருச்சு. அதே மாதிரி கீழே வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. எனக்கு ஜஸ்ட்டு திக்னஸ் வேல்யூ இருக்குது, அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணிடுறேன். க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளாட்டன்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இப்போ ஃப்ளாட்டன்ட் வந்திருக்கு அப்படின்னு. இதில் நமக்கு பெண்ட் லைன்ஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல கார்னர்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சர்க்கிள் டைரக்ட் சர்க்கிளாக வந்துருச்சு. ஓகேங்களா. இதே ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நாம் எப்படி வந்து அந்த பெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு அகைன் லாஃப்டட் பெண்டு போயிட்டு இப்போ பெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் க்ரியேட் ஆகிருச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எப்படி பெண்ட் ஆகிருக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸை பொறுத்து. நான் வந்து இப்போ இது வந்து ஒரு 30 கொடுக்குறேன், 30 நம்பர்ஸ். ஓகே, இப்போ நிறைய பெண்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆகிருச்சு. கீழே இருக்கிற டேட்டாஸ்லாம் நான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுட்டு அப்படியே வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெண்ட் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெண்ட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இதுக்குள்ளே கேப் எப்படி அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு கோனிக்கல் ஷேப் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முக்கும் பெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டூலை நீங்கள் வந்து மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.